இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ஆப்கி அதாலத்தில் இன்றைக்கு நாம விசாரணையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பல வடிவங்களை கொண்ட ஒரு ஆளுமையாளர். இவர் ஒரு சன்னியாசி, இவர் ஒரு ஆன்மீக குரு, லைஃப் கோச்சா இருக்காரு, ரைட்டரும் கூட, அதோட சோஷியல் மீடியா ராக் ஸ்டாராகவும் இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் கௌர் கோபால் தாஸ். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நான் வரவேற்க போற நம்மோட ஜட்ஜ், அவங்க ரொம்பவே சிறப்பானவங்க. உலக புகழ்பெற்ற ஒரு டிப்ளமேட், ஃபார்மர் அம்பாசிடர், யுனைடெட் நேஷன்ஸ்ல அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரலா இருந்தவங்க. ப்ளீஸ் வெல்கம் லக்ஷ்மி புரி. நீங்க வழக்க ஆரம்பிக்கலாம். அனுமதி அளிக்கிறேன். ஜி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? விசாரணை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். என்னன்னா, நான் இதுவரைக்கும் நீதிமன்ற பாக்ஸ்ல இப்படிலாம் உக்காந்ததே கிடையாது. முதல் முறையா உக்காந்துருக்கேன். என் முன்னாடி யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரையும் கிரில் பண்றவர் இவரு. எல்லாரையும் கேள்வி கேட்டு இவர் குற்றம் சாட்டுவாரு. அதுவும் ஸ்கூல் காலேஜ் விஷயமா கேட்பாரு. கமுக்கமா ஏதாவது பதில் சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறதுக்கு. என்ன இங்க அழைச்சதுக்கு நான் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். ஆப்கி அதாலத்தை ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமா ரஜத் சார் இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வராரு. வழக்கமா நாங்க போற ஒரு இடம் இருக்கு. அது ஆல் மென்ஸ் கிளப். எல்லா ஆண்களும் அங்க போவாங்க. அந்த கிளப்போட ஹெட் தலைமையாளர். அவர் சொன்னாரு, நம்மளோட வர்மா சார் இங்க இருக்காருல்ல, இந்த வர்மா சாருக்கு 50வது ஆனிவர்சரி, 50th வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்மா சாரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் உங்க ரகசியத்தை சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 50 வருஷம் ஆகுது சார். அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது. 50 வருஷம் உங்க கல்யாண வாழ்க்கையை எப்படி ஓட்டுனீங்கன்னு கேட்டாரு. வர்மா சார் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆனப்போ நான் என்னோட மனைவிய சுவிட்சர்லாந்துக்கு கூட்டிட்டு போனேன் ஹாலிடேக்காக. அந்த கிளப்போட ஹெட் எல்லா ஆண்களையும் பார்த்து சொன்னாரு, திஸ் இஸ் ஹவ் யூ டூ இட், மிஸ்டர் வர்மா மாதிரி. அதுக்கப்புறம் அவரு கேட்டாரு, சரி வர்மா சார், இப்ப 50 வருஷம் ஆயிருச்சு, 50th ஆனிவர்சரிக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. நான் சுவிட்சர்லாந்துக்கு போய் திரும்ப அவளை கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னேன். இப்படிதான். பாத்தீங்களா? அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இங்க இந்த 50 வருஷம் உங்களால சேர்ந்து இருக்க முடியலன்னா அந்த 50வது வருஷத்துல கொண்டாடுறதுல என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க? ஆனா அந்த 50 வருஷம் ஒன்னா சேர்ந்து இருந்து லைஃப்ல வர ஏற்ற தாழ்வுகளை ஒன்னா சேர்ந்து கடந்து 2 பேர் பழக்க வழக்கங்களை ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அப்பதான் அந்த 50வது வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அதே மாதிரி ரஜத் சாருக்கு ஆப்கி அதாலத்துல 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் வருது. இதுல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கும், எவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கும், எவ்வளவு தடைகள் மாறி இருக்கும். இருந்தாலும் 30 வருஷம் ஒரு விஷயத்தை நிலையா பிடிக்கிறது, எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்து வரது. இந்த 30th ஆனிவர்சரியை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும் ரஜத் சார். கோபால் தாஸ் சார், நான் இங்க வரவங்க எல்லாருக்கும் சொல்றது இந்த ஒரு விஷயம்தான். இது கேள்விகள் கேட்கறதுனால ஆப்கி அதாலத் இல்ல, உங்களை மாதிரி விருந்தாளிகளோட பதில்களால அமைக்கப்பட்டது. தேங்க்யூ. இது உங்களோட பெருந்தன்மை. தேங்க்யூ. என்ன அழைச்சதுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு முதல் குற்றச்சாட்டு கௌர் கோபால் தாஸ் மீது. ஆப்கி அதாலத்ல லைஃப் ஸ்டைல் கோச் சன்னியாசி கௌர் கோபால் தாஸ் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறார்.
நான் நீங்க பேசுறத கேட்கும்போது பெரிய குழப்பத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்கு. உங்க பேர்லயே கன்ஃபியூஷன் இருக்கு. நாங்க கோரா கேட்டிருக்கோம், கோரி கேட்டிருக்கோம். இந்த கௌர் என்னது? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் பேரு கோல்மட்டல் தாஸா இருந்தா நல்லா இருக்கும். என் பேர்ல கன்ஃபியூஷன். மக்கள் எனக்கு எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க, கௌரவ் கோபால் தாஸ். அது கொஞ்சம் கேட்க பரவாயில்ல. கௌரவ் கோபால் தாஸ் வேற ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, கூகுள் கோபால் தாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு புது பேர் வந்திருக்கு, சில் சுவாமிஜி. சில் சுவாமிஜி. அப்புறம் வேற யாரோ எழுதியிருந்தாங்க, பன்வாலே பாபா. எப்பவும் அடுக்கு மொழியில பேசுறாருன்னு. இந்த மாதிரி வெரைட்டியான பேர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த பேர்ல என்னதான் இருக்கு. ஒரு அமெரிக்கன் கப்புள் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அமெரிக்கன், வைஃப் இந்தியன். அப்போ மனைவி கணவரை கேட்குறாங்க, நமக்கு பிறந்திருக்க குழந்தைக்கு 2 பேருமே ட்வின்ஸ், இரட்டை குழந்தைங்க, 2 பேரும் ஆண் குழந்தைகள், என்ன பேர் வைக்கலாம்? கணவர் சொன்னாரு, கவலைப்படாத, நம்ம அவங்களுக்கு அமெரிக்கன் நேம் வச்சிடலாம். பேர் பீட்டர், அப்புறம் ரிப்பீட்டர். அதுக்கப்புறம் திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. மனைவி கேட்குறாங்க, இப்ப என்ன பேர் வைக்கலான்னு. கணவர் சொன்னாரு, இப்ப இந்திய பேர் வைக்கலான்னு, ஏன்னா பொண்ணுங்க வேற, தாரா அப்புறம் சித்தாரான்னு. 3வது தடவை இப்ப திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, இப்ப 6 பேரு. இந்த தடவை பசங்க பிறந்தாங்க, இந்த தடவை என்ன பேர் வைக்கிறது? கணவர் சொன்னாரு, மேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். 4வது தடவை திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, இப்ப என்ன பேர் வைக்கிறது? 8 பேர் பிறந்திருக்காங்க. கணவர் சொன்னாரு, ஸ்டாப் ஆர் ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு. அதனால நான் பல தடவை சொல்லுவேன், பேர்ல என்னதான் இருக்குன்னு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம பிறக்கும் போது நம்ம கிட்ட மூச்சு காத்து மட்டும்தான் இருக்கும், பேர் இல்ல. யாராவது பேரோட பிறந்திருக்காங்களா? என்னோட பேரு ஆப்ரஹாம், என் பேரு விஷால்னு. நாம பிறக்கும் போது அப்போ நாம மூச்சு காத்தோட மட்டும்தான் பிறப்போம், பேரோட இல்ல. நாம இறந்ததுக்கு அப்புறம் பேரு மட்டும்தான் இருக்கும், மூச்சு காத்து கிடையாது இல்ல. அதோட இந்த மூச்சு காத்துக்கும் பேருக்கும் இடையில இருக்கிறது தான் பயணம்னு சொல்லுவாங்க. The journey between birth and name, it's called life. அதனால நான் மூச்சு காத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டேன், பேரையும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மூச்சு காத்துக்கும் பேருக்கும் நடுவுல வேலை இருக்குல்ல, அதை தான் பெருசா எடுத்துக்குவேன். ஏன்னா நான் என்ன வேலை செய்யறனோ அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட பேர் அமையும். இந்த வேலையிலயும் கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க காலேஜ் படிக்கும் போது சிங்கர் ஆகணும்னு நினைச்சீங்களா? ஆமா. நீங்க காம்படிஷனுக்கு போனீங்க, பாட்டு பாடினீங்க, ஜட்ஜஸ் உடஞ்ச மூங்கில் மாதிரி உங்க குரல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? உண்மைதான், வேலையிலையும் கன்ஃபியூஷன். உங்கள எத்தனை பேரு காதல் பண்ணிருக்கீங்க? ஆஹா, சாரி, நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஒரே வாட்டி பல பேர் மேல காதல் வந்திருக்கு? அங்க பாத்தீங்களா, அந்த பையன் கையை தூக்குறான். பாத்தீங்களா அவனுக்கு தைரியத்தை? அவன் கை தூக்குறான், கை தட்டுங்க அவனுக்கு. அவன் பைசப்ஸ் காட்டுறான். நான் பல முறை சொல்லி இருக்கேன், வாட்ஸ் த ஹைட் ஆஃப் ஃப்ளர்ட்டிங் இஸ்? த ஹைட் ஆஃப் ஃப்ளர்ட்டிங் இஸ் ரைட்டிங் எ லவ் லெட்டர் டு சேம் டு whosoever to concern. அது யாருக்குன்னே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தர் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் ஆச்சுன்னா நம்ம பிரெயினை வச்சு பல முறை அதை யோசிச்சு பாப்பீங்க. பசங்க பொண்ணை விரும்புவாங்க, பொண்ணுங்க பசங்களை விரும்புவாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயம். ஆனா இதுக்கு மூளை கிடையாது. இது மூளை உள்ளதா இருக்கு, ஆனா அழகு கிடையாது. இது மூளை உள்ளதா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா பணம் இல்ல. இதுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. நீங்க இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில என்ன ஆகும்? எங்க இதயம் துடிக்குதோ அங்க வாழ்க்கைய கொடுத்துருவீங்க. நீங்க மூளையில ஏகப்பட்ட அனலைசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது, அது சரியா இருக்கும், இது சரியா இருக்கும், இது வேணும், அது வேணும்னு.
ஆனா ஒருத்தருக்காக இதயம் துடிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப கொடுத்துருவோம். நான் என்னோட கேரியர்ல அதுதான் பண்ணேன். என்னோட மேரேஜ் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். இவங்க எப்படி பொண்ணுங்களை பாக்குறாங்களோ நான் என்னோட எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்தேன். இதுல இது நல்லா இருக்கு, அது சரியில்லை, இதுல இது தப்பா இருக்கு, அது சரியா இருக்கு, இதனால சரியா செய்ய முடியும், இதனால சரியா செய்ய முடியாது, இது பண்ண முடியும், இதை பண்ண முடியாது, இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு திடீர்னு இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. கண்ணும் சேர்ந்தது, இதயம் துடிச்சது, காதல் வந்துருச்சு. இததான் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னோட லவ் அஃபேர், சக்சஸ்ஃபுல் லவ் அஃபேர். இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 30 வருஷம் ஆயிருச்சு. இப்பவும் நடக்குது. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க கரியர்ல 30 வருஷம் ஆகுது. தேங்க்யூ. சேம் டு சேம். ஆனா நீங்க இஸ்கான்ல இருக்கீங்க, காவியோட அணியிறீங்க, நாமம் போட்டுக்கிறீங்க, சன்னியாசியா இருக்கீங்க. ஆனா சம்பாதிக்கிறதுல தான் உங்க கவனம் இருக்கு. ஹாய் 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 ஹாய். ரஜத் சார் இன்னைக்கு என்ன விடுற மாதிரி தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. அது நான் ஒரு டாக்ல யூத் ப்ரோக்ராம்ல நான் பேசியிருந்தேன். நான் அப்போ சொன்ன ஒரு ஜோக்கை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து ஜோக்கை வைரல் பண்ணிட்டாங்க அப்போ. ஆனா அதனால தான் என்னோட டிராவல் ஆரம்பிச்சு நான் இப்போ உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இங்க இருக்க மாட்டேன். அந்த வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சா எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் அவங்களால? ஒரு 5 to 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமா ஆவரேஜ் இன்ஜினியரால? வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்து வாழ்க்கை முழுக்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு 20-25 லட்சம் இல்ல? இது நான் சொல்லலங்க. அதனாலதான் சொல்றது, சூஸ் யுவர் கேரியர் வைஸ்லி கைஸ். ஒரு ஆண் 20-25 வயசு இருக்கும், 80 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 25 got married to 80 years old. அப்பா அவனோட நண்பன் கேட்டான், டே உனக்கு 25 வயசுடா, அவங்களுக்கு 80 வயசு, பயங்கர பணக்காரி, அப்படி என்னடா பார்த்தேன்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், முதல்ல அவங்களோட இன்கம், அதுக்கப்புறம் அவங்களோட நாட்கள் குறைவுன்னு. இதை பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான். உங்களை விட சிறந்தவர்னு பாத்தீங்கன்னா பாபா பகேஸ்வர். ஆமா, அவர் காவியோட அணியல சீட்டை எடுத்தே அவர் கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டாரு. நீங்க ரீல்ஸ்லயே இருந்துட்டீங்க. ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா, உங்கள எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்? ஓகே, பர்ஃபெக்ட். உங்கள எத்தனை பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும்? பர்ஃபெக்ட். சரி, உங்கள எத்தனை பேருக்கு கொய்யாக்காய் பிடிக்கும்? பர்ஃபெக்ட். உல்டாவா கேக்குறேன், உங்கள எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்காது? ஓகே, சில பேர் இருக்காங்க கொடுத்து வச்சவங்க. உங்கள எத்தனை பேருக்கு ஆப்பிள் பிடிக்காது? பர்ஃபெக்ட். உங்கள எத்தனை பேருக்கு கொய்யாக்காய் பிடிக்காது? பாருங்க, நம்ம எல்லாரோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும், சில பேருக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழத்தை கொடுத்திருக்கு. அந்த பழத்தை அவங்க சுவைக்க முடியும், அந்த பழத்தால கிடைக்கிற நரிஷ்மெண்ட் அதை என்ஜாய் பண்ண முடியும், பலம் பெற முடியும். அதே மாதிரி சமூகத்துல ஒவ்வொரு வகையான பழங்கள் இருக்கு. ஒவ்வொரு பழத்தோட யூஎஸ்பி டிஃபரெண்டா இருக்கும். ஒருத்தர் ரீல் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சீட் எடுப்பாங்க, ஒருத்தங்க பேசுவாங்க, ஒருத்தங்க பாடுவாங்க, இன்னொருத்தங்க வழக்கு நடத்துவாங்க இல்லையா? சில பேர் வழக்கு நடத்துவாங்க. அதாவது ஒரு சன்னியாசியா மாறுறவங்க அவங்கள பத்தி எல்லாரும் பேசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மாய வித்தெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப நீங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லி கொடுக்க போனீங்க? ஹாய் ஹாய் ஹாய், வழக்கு ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கே. ரஜத் சாரோட ரிசர்ச்சுக்கு கண்டிப்பா கை தட்டியே ஆகணும். நம்ம 100% ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவாரு போல.
பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் என்ன பண்ண போனேன்னா ஆப்கே அதாலத்துக்கு என்ன பண்ண வந்திருக்கணும் அப்படிதான் போனாங்க. ஆமா, ஆப்கே அதாலத்துல என்ன பண்ண வந்தனோ அதை தான் பண்ண போனேன். நான் எங்க போறனோ அங்க பேசுறதுக்கான விஷயம் இருக்கும்ல. காலேஜுக்கு போனா அதுக்கேத்த மாதிரி பேசுவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போனா மணி எக்ஸ்சேஞ்ச பத்தி பேசுவோம். யுனைடெட் நேஷன்ல கூப்பிட்டாங்க, அங்க கிளைமேட் சேஞ்ச் யோகாவை பத்தி பேச சொல்லி கூப்பிட்டாங்க. எங்க போறோமோ நாடு எப்படியோ அப்படி வேஷம், பேசுறதுக்கான வேஷம் போட்டுதான் ஆகணும். அப்படிதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். உங்க விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஐஐடி பாஸ் ஆனவங்க நிறைய பேரு, ஐஎம்சி பாஸ் ஆனவங்க, மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கறவங்க, அவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா சன்னியாசி ஆயிடலாமே, சன்னியாசி ஆயிட்டா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தை விட முதன்மை, ஒரு துறவி ஆகிறது சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் கிடையாதுங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சாஃப்ரான் இந்த குங்குமம் பூ பார்த்திருக்கீங்க? சரியா, நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். பாயசத்துல போடுவாங்க, இந்த ரசமலாயில போடுவாங்க. சரி, நீங்க அதை பயன்படுத்தும் போது அதை யாராவது நீங்க குக் பண்ணுவீங்களா, சமைப்பீங்களா? இந்த குங்குமப்பூவை பயன்படுத்தும் போது அதுல மாய்ஸ்சர் இருக்கும். அந்த குங்குமப்பூவை முதல்ல தவால போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அப்போ அதுல இருந்து மாய்ஸ்சர் வரும். அதை தவால சூடு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து அந்த குங்குமப்பூல தேய்ப்பாங்க. நல்லா தேய்க்கணும். அதை தேய்ச்சதுக்கு அப்புறம் முதல்ல அதை வறுப்பாங்க. அதை பால்ல கலந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதோட மனம், அதோட ருசி, அதோட நிறம் அந்த உணவுல வரும். அதுக்கப்புறம் அதை நாம உணவுல சேர்த்துக்கிறோம். இந்த குங்குமப்பூ நிறத்துக்கான அர்த்தம் என்னன்னா, தவோன்ற நெருப்புல முதல்ல வறுத்தெடுக்கணும். சில நேரங்கள்ல அவமானங்கள்ல எப்பேற்பட்ட அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு சார். அப்பா அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, எல்லாமே வராங்க. जिनके ना आते थे जवाब उनके सलाम आने लगे. मेरा वक्त क्या बदला, मेरे नीम के पेड़ पे आम आने लगे. இப்பெல்லாம் எல்லாருமே வராங்க. இன்னைக்கு எல்லாரும் வராங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது எல்லாம். இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைய பார்க்கல. எவ்வளவு வருபட்டிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல. ராத்திரி 1:30 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்றதை யாருமே பார்க்கல சார். துறவி சன்னியாசியா மாறுறதுக்கான நோக்கம் குங்குமப்பூவா மாறணும். அது எரிஞ்சு வறுபட்டு தேய்க்கப்பட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களோட வாழ்க்கையில வண்ணத்தை கொடுக்கறது, சுவைய கொண்டு வர்றது, மனத்தை கொண்டு வர்றது. இதெல்லாம் நடந்தாதான் ஒரு துறவியா இருக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி, அதாவது ஒரு சிஇஓ ரொம்ப எஜுகேட்டடா இருக்கிறவரு, ஒரு கம்பெனி ரன் பண்றவரு, அவரும் சன்னியாசி ஆகலான்னு சொன்னீங்க. அதை கேட்டு ஒருத்தர் டைய கட்டிட்டு காவி உடையோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவருக்கு அவர் வேலை போயிடுச்சு. பாப்லோ பிகாசோ கிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒரு பெண் கேட்டிருக்காங்க, சார் நீங்க என்ன ஸ்கெட்ச் பென்சில்ல பண்ண முடியுமான்னு. பாப்லோ 30 செகண்ட்ல பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு $30,000 கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, பாப்லோ நீங்க 30 செகண்ட்ல வரைஞ்சது ஓகே, அதுக்கு $30,000. பாப்லோ சொன்னாரு, இதோ பாருங்க மேடம், இந்த $30,000 நான் 30 செகண்ட்ல ஸ்கெட்ச் பண்ணதுக்காக கிடையாது. இந்த $30,000 நான் 30 வருஷமா கஷ்டப்பட்டதுனால என்னால இப்ப பண்ண முடியுதுன்னு அவர் சொன்னாரு. அது உறவுகளா இருக்கட்டும், இல்ல உங்களோட வேலைப்பாடுகளா இருக்கட்டும், உங்க இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், ஒரு நாள்ல உடம்பெல்லாம் குறையாது சார். டயட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். வருஷ கணக்குல மாச கணக்குல ஆயிரும் இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி திடீர்னு யாருக்காவது துறவி ஆகணும்னு ஆசை வந்ததுன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கலாம். டை ஷூட் எல்லாம் கலட்டி போட்டுட்டு துறவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இது ஒரு யாத்ரா, இது ஒரு பயணம். அந்த பயணத்துல அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு உத்வேகம் வந்தா அதை ஏன் தடுக்கணும்? முதல்ல யாருக்காவது காதலோ கல்யாணமோ நடந்தா அப்ப பொறுமையாதான் அவங்களுக்குள்ள அந்த காதலையே நடக்கும். ஆரம்பத்துல உடனே அது நடந்துராது, கனெக்டிவிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவாதான் அவங்களுக்குள்ள காதல் மலரும். பொறுமையா போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க கத்துக்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பாட்டு பாடுவீங்க? तुझमें रब दिखता है यारा मैं क्या करूं. ஆனா முதல்ல எங்க ஆரம்பிச்சது? மெதுவாதான் காதல் ஆரம்பிக்கும். முதல் நாளே அந்த கடவுள் தெரிஞ்சிட மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு ஜர்னி இருக்கும்ல. உறவுகள் ஆகட்டும், லாங் டைம் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்திலையும் பொறுமையாதான் அந்த பாசங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். எங்க ப்ரொஃபஷனே எடுத்துக்கங்க. முத நாள் வந்த உடனே கிங் ஆயிர முடியுமா? வாய்ப்பே இல்ல. அது ஒரு ஜர்னி, அது ஒரு பயணம், அது ஒரு யாத்ரா மாதிரி. அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸலன்ஸ் வரணும். அப்பதான் அது நம்ம கூட தொடர முடியும். ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா?
நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஹிட் ஆயிருக்கீங்க. அதே நாங்க ரீல்ஸ் பண்ணி போட்டா அது ஹிட் ஆக பல வருஷம் ஆகுது. அது எப்படி? ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் டைம். நான் சோசியல் மீடியாவோட ஜேர்னி ஆரம்பிச்சப்போ அப்பெல்லாம் சோசியல் மீடியா இவ்வளவு பெருசா இருந்ததில்ல. அப்பெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இந்த அளவுக்கு இருந்ததில்ல. அதனால தான் சோசியல் மீடியாவோட growth அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது கம்பேர்ட் டு நவ். அதனால நாங்க ஏதோ அம்பு விட்ட மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு. We were at the right place at the right time and help them. சரியா? ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. நம்மளோட பேஷனை கன்சிஸ்டண்டா நம்ம விடாம தொடர்ந்து பண்ணணும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சோசியல் மீடியால தொடர்ந்து கன்சிஸ்டண்டா அதை போட்டிருப்போம், ரெகுலரா போட்டிருப்போம். இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொன்னு போடலான்னு நாங்க யோசிக்க மாட்டோம். இது ஓடலன்னா இன்னொன்னு போடலான்னு நினைக்கிறது, இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுவும் போட வேணாம்னு நினைக்கிறது. இப்படி பண்ணா திறமை எப்படி வளர்க்கறது, எக்ஸலன்சி எப்படி வரும்? மூணாவது விஷயம் ஆத்தென்டிசிட்டி. மத்தவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நாமளும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? நான் பல முறை சொல்லிட்டேன், நம்ம இந்தியால ஒரு கப்புள் மீட் பண்ணிக்கிட்டா பெண்கள் மாத்தி மாத்தி அவங்க ஜுவல்லரி ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் அவங்க மனைவியை பார்ப்பாங்க. மன்னிச்சிருங்க, சாரி, நான் கொஞ்சம் கண்டெம்பரரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்குள்ள இந்த கம்பேரிசன்கிற புழு மைண்ட்ல ஏறிடுச்சு. மற்றவங்க வாழ்க்கையை பார்க்கறது, அவங்கள மாதிரியே வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது, இதுல ஆத்தென்டிசிட்டியே கொஞ்சம் கூட இல்லையே. நான் ஒரிஜினல் ஏதோ ஜெராக்ஸ் காப்பியோ போட்டோ காப்பியோ கிடையாது. அந்த கடவுள் என்ன படைச்சிருக்காரு நான் ஒரிஜினலா வாழணுன்றதுக்காக. மத்தவங்க மாதிரியே நானும் இருக்கணும்னு இருந்திருந்தா அவர் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரு அந்த மாதிரி இருன்னு. உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப யூனிக்கானது. ஒரு மனிதனோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கும் போது உங்களோட இன்பிரிண்ட்டை நீங்க யூனிக்கா மாத்துங்க. மத்தவங்கள பார்த்து ஏன் காப்பி அடிக்கணும் சொல்லுங்க? அதனால கம்பேரிசன், நம்மளோட ஜேர்னில மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்றது ரொம்பவே தவறான செயல். ஆத்தென்டிசிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 4, நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஓடாதீங்க. இந்த மொத்த சோசியல் மீடியாவும் சேர்த்து நம்மள நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஓடுற மாதிரி வச்சிருச்சு இப்போ. நீங்க இம்பாக்டுக்கு பின்னாடி ஓடுங்க. இம்பாக்ட் ஏற்பட்டதுன்னா நம்பர்ஸ் தானா வரும். வரலேனாலும் ஒருத்தரோட மனசுல இடம் பிடிச்சிருவீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய மாத்தும். ஒருவேளை நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க லுக்ஸ் மேல அவங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம், ஒருவேளை எங்கேயாவது போறதுக்கா இருக்கலாம். உங்க ஒரு ரீல்ல அவங்களுக்கு ஒரு டிப்பு கிடைச்சா, ஒருவேளை செலக்ஷன் ஆயிருச்சுன்னா அந்த ஆடிஷன்ல நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திருப்பீங்க, ரைட்? அதனால இந்த சோசியல் மீடியா ஜர்னில ஆனா நிறைய பேரை பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ற ஆர்வத்துல தான் உயிரையே இழந்துடுறாங்க. நாம ஒவ்வொரு நாளும் இப்படி பல வீடியோஸை பார்க்குறோம். ஒருத்தர் பள்ளத்துல விழுந்திருப்பாங்க, இன்னொருத்தரோட வண்டி பள்ளத்துல மாட்டிக்கும், ஒருத்தருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், மலையிலேருந்து விழுந்திருக்காங்க, தண்ணியில விழுந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு कामयाबी में सुकून नजर आया, उन्हें कामयाबी में सुकून नजर आया तो वो दौड़ते गए. उन्हें कामयाबी में सुकून नजर आया तो वो दौड़ते गए. हमें सुकून में कामयाबी नजर आई तो हम ठहर गए, है ना? हम सुकून में कामयाबी नजर आए तो हम ठहर गए. अपनी इच्छाओं के ख्वाहिशों की बोझ में तू क्या क्या कर रहा है? என்னெல்லாம் பண்றோம் சொல்லுங்க? अपनी ख्वाहिशों के बोझ में तू क्या क्या कर रहा है बशर? इतना तो जीना भी नहीं है जितना तू मर रहा है बशर. இல்ல, நம்ம தினசரி வாழ்க்கையில மேலுக்கு மேல இறந்துகிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாம வெற்றி பெறணும், கண்டிப்பா வெற்றி பெறணும். ஏன் பெறக்கூடாது? ஆனா அந்த வெற்றிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி போய் நம்ம மன அமைதியும் உயிரையும் இழந்துட்டா அந்த வெற்றி யாருக்காக? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, இந்த சக்சஸ்ஃபுல் செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷயத்த சொல்லணும். அவங்க இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். அதாவது உண்மையான சக்சஸ்னா என்ன? உண்மையிலே இது ரொம்ப அழகான கவிதை. लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं. लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं. दिल करना कुछ और चाहता है, हम किए कुछ और जा रहे हैं. ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं. दिल करना कुछ और चाहता है, हम किए कुछ और जो जा रहे हैं.
सोचते हैं वक्त बहुत है हमारे पास, सोचते हैं वक्त बहुत है हमारे पास, अभी क्या इतनी जल्दी पड़ी है, अभी औरों के हिसाब से जी लेते हैं, हमारे पास तो सारी उम्र पड़ी है। दिल और दिमाग की इस कश्मकश में, दिल और दिमाग के इस कश्मकश में जिंदगी के पन्ने बड़ी रफ्तार से पलटते जा रहे हैं। इतना तो हम जिए भी नहीं जनाब अब तक, जितना हम बेवजह रोज मरे जा रहे हैं। உங்களுக்கு சொல்லவா அஜித் சார், ரீல் பண்ணி பண்ணி பிசிக்கலி இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். அண்ட் நம்ம பிரார்த்தனை பண்ணி எஜுகேட் பண்ணணும் இப்படி நடக்கவே கூடாதுன்னு. ஆனா ரீல் பண்ணுன்றதுக்காக மென்டல் ஹெல்த்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சில பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாவாங்க, எது செஞ்சாலும் நடக்கவே இல்லைன்னு அவங்களோட ஒர்த்தையே அவங்க இழந்துருவாங்க. இந்த டெத் ரொம்பவே பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதனால நாம நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆனா யதார்த்தம், உண்மை, நேர்மன்ற கான்டாக்ட்ல இருந்தா, அப்படி ஒரு தொடர்புல இருந்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஸ்பேஸ்ல உள்ள லீடர்ஸ் இது அவங்களோட கடமை, உண்மையை சொல்ல வேண்டியது. இப்ப இவங்க கேள்விக்கு நான் சொல்ல மாதிரி, ஏன்னா இது ரைட் டைம் ரைட் பிளேஸ். இதோட கிரெடிட் நான் எப்படி எடுத்துக்க முடியும்? சரியான நேரத்துல சரியா சொன்னா அவங்களோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். ரொம்ப அருமையான பதில நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். கண்டிப்பா. நாம இப்போ பிரேக்குக்கு போலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல கௌர் கோபால்தாஸ் மீது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். இப்ப நல்லா பேரு வந்துடுச்சு, ஸ்டைலும் பயங்கரமா இருக்கு. இப்ப உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா, வாங்க சன்னியாசி ரூமுக்குள்ள போலான்னு? இதுக்கு நான் கை தட்டிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி லைஃப் கோச் கௌர் கோபால்தாஸ். வாங்க அடுத்த குற்றச்சாட்டை பார்ப்போம். ஆப்கி அதாலத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் துறவி கௌர் கோபால்தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மக்களை முட்டாளாக்குகிறார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு ரொம்ப நேரமா இந்த காதல், அன்பு, அப்புறம் லவ் லைஃப் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு எப்பவாவது யாரையாவது பார்த்ததும் மனசுக்குள்ள டங்கு டங்கு டங்குன்னு மணி அடிச்சுதா? டங் டங் டங். ரஜித் சார் இன்னைக்கு என்ன விடுற மாதிரி தெரியல. ஒரு தடவை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு நபர் போனார். அப்போ அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் ஃபேனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு சொல்றான், லைலா, ஓ லைலான்னு. அப்புறம் அந்த நபர் ஓடி டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, சார் இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு டாக்டர் சொன்னாரு, அவன் லைலாங்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த லைலா வேற யார் கூடயோ ஓடி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்பையில இருந்து அவன் லைலாவை நினைச்சுக்கிட்டு ஃபேன்ல தொங்கிக்கிட்டு லைலா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாரு. முன்னாடி போய் பார்த்தா இன்னொரு ஆள் இருந்தாங்க. ஃபேன்ல தொங்கிட்டு சொல்லிட்டு இருந்தான், லைலா, ஓ லைலான்னு. உடனே டாக்டர்கிட்ட ஓடி இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டாரு. இவன் தான் அந்த லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஜோக்ஸ நகைச்சுவையா சொல்றது அது ஒரு விஷயம். ஆனா உறவுகள்ன்றது காதல், அன்பு, பாசம், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மைதானே. ஆனா அந்த ஃபீலிங்ஸை நம்ம சரியான முறையில இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். ஆனா உங்களோட கேள்வி என்னோட விஷயத்துல, அதாவது எனக்கு எப்பயாவது என் வாழ்க்கையிலும் யாராவது அனாமிகா இருந்தாங்களா? பேரே பாத்தீங்களா, அனாமிகா. ஹானஸ்டா சொல்லவா சார்? மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல ரொம்ப அகாடமிக்கா இருந்தேன். லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன். படிப்புன்றது ரொம்பவே முக்கியம். கனவுகள் இருந்தது. दिल है छोटा सा छोटी सी आशा, मस्ती भरे मन की भोली सी आशा, चांद तारों को छूने की आशा, आसमानों में उड़ने की आशा. நான் அந்த ஆஷா எங்கன்னு தான் கேட்டேன்.
என்னோட அம்மா பேரு ஆஷாங்க. எங்கேயும் போல இப்பவும் ஆஷாவா தான் இருக்காங்க. என் பின்னாடி கூடவே இருக்காங்க. அந்த அம்மா என் கூடவே இருக்கிறதுனால எல்லாமே நல்லதா தான் நடக்குது. என்னமா ஒரு கேள்வி கேட்டீங்க? எனக்கும் சில கனவுகள் இருந்தது. அந்த கனவுகளுக்கு ஏத்த மாதிரி நானும் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் இன்ஜினியரிங் கூட வந்தாச்சு. இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அசைன்மெண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து போச்சு. ஆரம்பிச்சு போயிட்டே இருந்தது. நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது HP ஆஃபர் வந்துருச்சு. அதுக்குள்ள போயிட்டேன். அதுல ஒரு 5-6 மாசம் போயிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. டைமே கிடைக்கல சார். ஒருவேளை டைம் கிடைச்சிருந்தா கதை வேணா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கல, வேற யோசனை எல்லாம் உங்களுக்கு இருந்தது. அப்புறம் நீங்க துறவி ஆயிட்டீங்க. இப்ப பெரிய பேர் இருக்கு, பயங்கர ஸ்டைலாவும் ஆயிட்டீங்க. இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து வாங்க சன்னியாசி ரூமுக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காங்களா? இந்த கேள்விக்கு நான் கை தட்டுறேன். யாராவது சொல்லிருக்க மாட்டாங்களா, உங்க பாட்டியும் என் நடனத்தையும் வச்சு நாம ஒரு ரீல் போடலாமே? இந்த கேள்விக்கு ரஜித் சாருக்கு நான் கை தட்டி ஆகணும். We should give the loud round of applause, please. முதல்ல ஏதோ போனா போதுன்னு விட்டாச்சு. இப்போ ரொம்ப புகழ் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, #monk swag இருக்கு, கிளாமர் இருக்கு. அப்ப யாரும் என்ன சொல்லலையா? வா சன்னியாசி ரூமுக்கு போகலான்னு. அதாவது நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதாவது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும், எந்த ஒரு ஆணா இருந்தாலும், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும், ஒருத்தர் மேல ஒரு பாவனை ஏற்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு துறவியா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை. சரி, நீங்க சொல்ற அந்த பாவனா யாரு? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல பசங்களோட கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா, பக்தி, ஜோதி, பூஜா, ஆராதனா, சாந்தி இவங்கெல்லாம் அங்கதான் கிடப்பாங்க. அதனால பசங்களோட கூட்டம் அதிகமாவே இருக்கு. அதாவது யாராவது ஒரு பெண் மனசுல இல்ல ஒரு ஆணோட மனசுல ஒருத்தரோட மனசுல உணர்வு ஏற்படுறது, அதாவது ஃபீலிங் ஏற்படுறது, அது என்ன தப்பா? கண்டிப்பா கிடையாது. எனக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நிறையவே மெசேஜ் வருது. பைதவே இவரோட கேள்வி நாட் இன் ஹூக்ஸ். இவரோட கேள்வி ஒரு பாயிண்ட் தான். அந்த மாதிரி வரும். நான் அதுல எந்த விதமான தப்புமே பார்க்கல. அவங்களும் மனுஷங்க தான். இந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதாவது அவங்க ஹானஸ்டிக்கு நம்ம கைத்தட்டியே ஆகணும். அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்தல. அவங்க மனசுல இருக்கிற ஹானஸ்டா சொல்லிட்டாங்க. நான் அந்த ஹானஸ்ட் ஃபீலிங்க ஃபாலோ பண்ணணுமா வேண்டாங்கிறத கண்டிப்பா பல தடவை என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னாரு, சார் நான் கல்யாணம் ஆனவன், ரொம்ப டென்ஷனா இருக்கேன் சார். இந்த மேரிட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், பைத்தியம், சொல்யூஷன் இருந்தா நான் ஏன் துறவியாக போறேன்? மன்னிச்சிருங்க. ஆல் தி லைட் இன்சைட். பாத்தீங்களா எப்படி சிரிக்கிறாங்கன்னு? சரி, இதுவரைக்கும் நீங்க யாரையும் காதலிக்கலங்கிற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். யாராவது உங்களை காதலிச்சா நீங்க அதை கண்டுக்கிறது இல்ல. நான் யாரையுமே காதலிச்சது இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது. நான் என்னோட அம்மாவை காதலிச்சேன், எங்க அப்பாவை காதலிச்சேன். நான் காதலிக்கவே இல்லைன்னு எப்ப சொன்னேன்? காதல்ன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது மட்டும்தானா? காதலுக்கு இன்றைய வரைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா, காதலை பத்தி நாம சொன்னா ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிற காதல். நான் எங்க அம்மாவை காதலிச்சிருக்கேன், எங்க அப்பாவை காதலிச்சிருக்கேன், நான் என் நண்பர்களை காதலிச்சிருக்கேன், என்னோட குருவை காதலிச்சிருக்கேன், நான் என் கூட இருக்கிற எல்லாரையுமே காதலிச்சிருக்கிறேன். நான் இவங்க எல்லாரையும் பயங்கரமா காதலிக்கிறேன். ஏன்னா இவங்க தான் என்ன உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கவங்க தான் சொல்றாங்க, இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட மனிதர்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எனக்கு ஃபேன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அன்பு செலுத்துறாங்க. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அப்ப எப்படி நீங்க லவ் குருவா மாறுனீங்க? இளைஞர்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அதாவது லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் Roses are red,
The sky is blue. Roses are red, the sky is blue. You are my sweetheart, I love you. கல்யாணத்துக்கு அப்புறம் Roses are dead, I am blue. Stop your nonsense or I'll kill you. Sorry. நீங்க மாப்பிள்ளையாகல, குதிரையில ஊர்வலம் வரல, கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருந்தாலும் இளைஞர்களுக்கு சொல்றீங்க எப்படி கல்யாணம் பண்ணி நடந்துக்கணும்னு. இந்த பிறவில நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா கடந்த பிறவி நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்கு. ஒருவேளை போன பிறவியில எனக்கு ஏதாவது மனைவி இருந்திருக்கலாம். அந்த எல்லா அனுபவங்களும் வந்து நம்மளோட சப்கான்சியஸ்ல வந்து மறைஞ்சிருக்கலாம். எங்கிருந்து எப்படி வரும்னு எதுவுமே தெரியாது, நமக்கே தெரியாது கூட. பொண்ணுங்க கிட்ட உங்க பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை மொபைல்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி பசங்க கிட்ட உன் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ வச்சுக்கோ, வாழ்க்கையில் நீ வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்றீங்களாங்க. நான் இதை கண்டிப்பா சொல்லியிருந்தேன். உங்களோட எத்தனை பேர் வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்குல்ல. உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்ல. நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனை கையில் எடுத்துக்கங்க. கல்யாணம் ஆயிருந்தா நீங்க கணவன் மனைவி போட்டோவை ஹோம் ஸ்கிரீன்ல போட்டோவை வால்பேப்பரா வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்தா GFBFல வச்சுக்கோங்க. எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை திறந்து இப்படி பாத்துக்கங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, இஃப் ஐ ஹேண்டில் திஸ். I can handle any damn thing in life. இப்ப பாருங்க, ரஜத் சார் மேல நான் இந்த குற்றச்சாட்டை சுமத்துறேன். இவர் எப்பயுமே விருந்தாளிங்க மேலதான் குற்றச்சாட்டை சுமத்துறாரு. நான் இன்னைக்கு ரஜத் சார் மேல குற்றச்சாட்டை சுமத்துறேன். மேடம், அனுமதி கிடைக்குமா? கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இல்லையா? ஜட்ஜ் மேடம் அனுமதி கொடுக்கல. பாருங்க சார், நீங்க கூண்டுக்குள்ள இருக்கீங்க. நான் கூண்டுக்குள்ள இருக்கணும். நான் பிரச்சனையை முன் வைக்கலாமா? அது வைக்கலாம். அப்ப சரி, நான் கண்டிப்பா பிரச்சனையை முன் வைக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் சொல்ற ஜோக்ஸ் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது கான்டெக்ஸ்டுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்கள மாதிரி இளைஞர்கள் வந்து செஷன்ல உட்காந்தா நான் ஒரு டீப்பான விஷயத்த எந்த ஜோக்கும் இல்லாம சில் பண்ணாம சொன்னா அந்த விஷயம் எப்படி போய் ரீச் ஆகும்? அந்த டீப்பான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல மனசை திறக்கணும்னா முதல்ல ஜோக்கு சில் அவுட் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப இந்த சிரிப்புல கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் சேரும். அதனால இந்த ஜோக் பண்றது சில் பண்றதெல்லாம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். ஒரு தடவை அப்படி சொல்லுவோம், ஒரு தடவை இப்படி சொல்லுவோம். ஆனா அல்டிமேட்லி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். அது என் மனசுல இருந்து வர்றது. நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். நெவர் லாஃப் அட் சம்படி, லாஃப் வித் சம்படி. யாரையும் பார்த்து சிரிக்காதீங்க, யார் கூடவாது சேர்ந்து சிரிங்க. அதனால நான் எப்ப சிரிச்சாலும் நான் சிரிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து தான் சிரிப்பேன். என்னையே நான் கிண்டல் பண்ணிக்குவேன். அது எனக்கு வருத்தத்தை கொடுக்காது. when I laugh at themselves married people of like that, அப்படியெல்லாம் ஒரு ஜோக்கு தான். நான் கல்யாணம் ஆன ஆளுங்களை எப்படி மதிக்கிறேன்னு, எந்த அளவுக்கு நான் பெண்களை மதிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறேன். அது தெரியும். அதையும் தாண்டி ஜோக்கு கான்டெக்ஸ்ட தாண்டி போயிருச்சுன்னா அது வேற மாதிரி தெரியும். ரஜித் சார், மக்கள் இப்ப கேள்வி கேட்கலாம். நீங்க யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இப்போ சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க படம்லாம் பாப்பீங்களா? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. Hi. என்ன இந்த கூண்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாரும் ஒரு முடிவோட இருக்காங்க போல. இன்னைக்கு இவன் வசமா வந்து மாட்டிக்கிட்டான். இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல. நான் படம் பார்க்கறதா? கண்டிப்பா பார்ப்பேன். தினமும் பார்க்கறேனா? கண்டிப்பா இல்ல. நான் OTT பிளாட்ஃபார்முக்கு போய் எந்த படம் வேணாலும் பார்க்கறேனா? கண்டிப்பா இல்ல. பாலிவுட்லயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, என்னோட நல்ல நண்பர்கள். சில நேரங்கள்ல அவங்களோட படத்தை பிரைவேட் ஸ்கிரீனிங்க்கு ஆசிரமத்துக்கு அனுப்பி வைப்பாங்க, ரிவ்யூக்காக. அவங்க என்னோட நண்பர்கள். நான் படங்களை விட நட்புக்காக சில நேரங்கள்ல படங்கள் பார்ப்பேன். என்னோட டீம் சில நேரங்கள்ல சில படங்களை பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த படங்களை நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஹீரோயின் இவர் என்ன விடுற மாதிரி தெரியல. இவர் என்ன விடவே மாட்டேங்கிறாரு. அதாவது ஒருத்தரோட பேரை சொல்றது வந்து ஒருத்தரோட நடிப்பு, சிலரோட கலை மீது கேள்வி எழுப்புற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்களோட லுக்க பாப்பீங்க, ஆனா நான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை,
அத பாப்பேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அவங்கள மனசார மதிக்கிறேன். அதோட அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க சொன்ன பதில் எப்படி இருக்கு தெரியுமா? जिंदगी जुल्फों की छां में गुजरने पाती तो होम लोन कौन लेता? ஆமா ஆமா. சரி, அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். உங்க லைஃப்ல நீங்க பார்த்து பயப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு ஆடியன்ஸ் கேட்கிற கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்கு. கிவ் யூ லவுட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் யுவர் செல்ஃப். வெரி இன்டராக்டிவ் ஆடியன்ஸ். This is the best audience I have seen in the world. But I say that everywhere I go. Just joking, just joking. நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, எனக்கு யாராவது பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்டீங்க. நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன். அங்க என் நண்பர் கூட நான் தங்கியிருந்தேன். அவரு என்கிட்ட கேட்டாரு, குருஜி ஸ்கை டைவிங் பண்றீங்களான்னு. நான் சொன்னேன், சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கும்போது மைண்ட்ல எனக்கு ஒரு கேள்வி. நான் 18,000 அடிக்கு மேல போய் குதிக்கணும் கீழே, சரியா? 18,000 அடி உயரத்துல இருந்து கீழே குதிக்கணும். கேன் ஐ டூ இட்? கேன் ஐ நாட் டூ இட்? என்னோட கேள்வி, பேராஷூட் ஓபன் ஆகலன்னா, பேராஷூட் ஒரு வேளை திறக்காம போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கதை கந்தலாயிரும். அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணேன். அது ஹவு மெனி பீப்புள் டை எவ்ரி இயர் இன் ஸ்கை டைவிங் ஆக்சிடென்ட். இதை நான் கூகுள் பண்ணேன். நான் கூகுள் பண்ணும் போது வந்தது, ஒவ்வொரு வருஷமும் 1000 to 1500 பேர் இறப்பாங்கன்னு. ஆக்சிடென்ட் எல்லாம் இறப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட மனசு, மைண்டு சொன்னுச்சு, ஒருவேளை அந்த 1000 நான் இருந்தேன்னா, அதாவது 1000 தான் இருப்பாங்க. இஃப் ஐ ஆம் த 1000. அதுக்கப்புறம் என்னோட மூளை சொன்னுச்சு, அதாவது பின்னாடி நமக்கு பின்னாடி இருப்பாங்கல்ல, ஸ்டாஃபா இருக்கிறவங்க நம்ம கூட வருவாங்கல்ல, அவங்கள ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு ஃபேமஸான அகாடமி இருந்தது, அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷமா எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்கல. நான் நினைச்சேன், இதுவரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட அதுல நடக்கலையா, நாளைக்கு நடந்துச்சுன்னா? நீங்க எல்லாரும் உங்க எக்ஸாம்பிள்ஸை கொடுங்க. உங்க மைண்ட்ல எப்படி இப்படி கான்வர்சேஷன் நடக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நடந்துருச்சுன்னா நடக்கிறது நடந்தே தான் தீரும். இப்ப நான் தான் முடிவு பண்ணணும், இந்த ஆக்சிடென்ட் ரிஸ்கோட அங்க போகணுமா, இல்ல படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து படுத்து தூங்கணுமான்னு. கொஞ்சமாவது நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுக்கணும், நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நம்ம தான். அப்புறம் நான் அதுல சைன் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு. பிளைனு மேல போச்சு. 18,000 ஃபீட்ல கதவு ஓபன் ஆச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறவர் என்ன டைப் பண்ணாரு. நான் இப்படி கீழே பார்த்த மாதிரி இருந்தேன். 18,000 அடியில இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவரு சொன்னாரு, அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவரு சொன்னாரு, அட் த கவுண்ட் ஆஃப் 3 we will jump. அவரு 1 சொன்னாரு, அதுக்கப்புறம் 2லே தள்ளி விட்டுட்டாரு. தெரியும்ல, 3 சொன்னா நம்ம சைட்ல புடிச்சுக்குவோம் அப்படியே. அதனால 1 2 3 சொல்லவே இல்லை. அட் த கவுண்ட் ஆஃப் 3 2லே புடிச்சு தள்ளி விட்டாரு. நான் குதிச்சப்போ 15 செகண்டுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் இருந்தது. அது பயங்கர லிபரேட்டிங்கா இருந்தது. ஏன்னு தெரியுமா? அதாவது ஒரு பக்கம் என்னோட பிளாக்கேஜ் இருந்ததுல்ல, அது காலியாயிருச்சு. பயத்துல இருந்து நாம வெளியே வரணும்னா மனசு இருக்கிற இடத்துல மூளைய பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பட் தட்ஸ் how you deal with fear. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல கௌர் கோபால்தாஸ் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். जिंदगी के इन सारे मायूसियों और उतार चढ़ाव में हमने अपनी उम्मीदों से கை விடவே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம நம்பிக்கைன்ற விஷயத்தை இழந்துட்டா அதுக்கப்புறம் ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி கௌர் கோபால்தாஸ். ஆப்கி அதாலத்ல அவர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல லைஃப் ஸ்டைல் கோச் துறவி கௌர் கோபால்தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மக்களை தவறா வழி நடத்துறாரு. கௌர் கோபால்தாஸ் சார், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நம்ம ஊர்லலாம் ஹனுமான மகாபலியா பார்ப்பாங்க, அவரை ஒரு மிகப்பெரிய சக்தியா நம்புவாங்க. ஆனா நீங்க என்னடானா ஹனுமானுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஹனுமான் தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சாருன்னு சொல்றீங்க. மகாபலி ஹனுமான நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி வால்மீகி மகரிஷி சொல்லியிருக்காரு. வால்மீகி மகரிஷி இந்த விஷயத்தை எழுதியிருக்காரு, சமஸ்கிருத ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. ஹனுமான் உட்கார்ந்தப்போ அவருக்கு சீதா கிடைக்கல.
எல்லா இடத்துலயும் சீதா தேவியை தேடி பார்த்தாரு, அவரு கிடைக்கவே இல்லை. அவரு உக்காந்துருக்கும் போது ரொம்ப சோகமாயிட்டாரு, டிப்ரெஸ் ஆயிட்டாரு. ஏன்னா பல முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமோ, பல எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமோ அவர் தேடிக்கிட்டு இருந்தது அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி நமக்கு நடக்காதா என்ன? பல முயற்சிகள் செய்வோம், பயங்கரமா உழைப்போம், நம்மள நாமளே கடுமையா வருத்தி பார்ப்போம். ஆனா சீதா கிடைக்கல. ஹனுமான்ஜி அங்க உட்கார்ந்திருக்காரு, ரொம்ப சோகமாயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ராமரை போய் பார்ப்பேன் அப்படின்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் சுக்ரீவரை போய் பார்ப்பேன், ஆனா அவர் தான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாருன்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எங்க அப்பா அம்மாவை போய் பார்ப்பேன், ஏன்னா படிப்பை எனக்கு இந்த இன்ஜினியரிங் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்னால இது முடியலன்னு நான் போய் சொல்றது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னோட ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுவேன், எல்லாமே என் வழியா தான் வருது. உங்களுக்கு நான் சொல்லவா? மகாபலி ஹனுமான் எப்பயுமே மகாபலியா தான் இருப்பாரு. அவர்கிட்ட அப்படி என்ன குறைச்சல் இருக்கு? எப்பவும் அவர் மகாபலி தான். ஆனா அவர் மலையை தூக்கினதுனால அவர் மகாபலி இல்ல, அது எப்பயும் சரிதான். மகாபலி எதுக்கு ஆனார்னா அவர் தன்னைத்தானே தூக்கிக்கிட்டாரு. அதனாலதான் தன்னைத்தானே தூக்குறது, அதுக்கு பேரு தான் மகாபலி. அவர் இப்படி உட்கார்ந்திருக்கும் போது திரும்ப யோசிச்சாரு, நான் என் உயிரை தியாகம் செஞ்சு என்னத்தை சாதிக்க போறேன்? முயற்சி பண்ணுனா இன்னொரு தடவை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசிச்சதுனால அதோட தற்கொலை பத்தின விளக்கமும் இருக்கு. அதனால அது அப்படி பண்ணாரு. கடல்ல குதிச்சு சாகவா இல்ல நெருப்புல குதிச்சு சாகவா? இது சமஸ்கிருத ஸ்லோகம், இதை நான் சொல்லல. நான் யாரையும் மிஸ்லீட்லாம் பண்ணல. அப்பதான் இப்படி தலை நிமிந்து மேல பார்த்தாரு. நான் அசோகவனத்துல தேடவே இல்லையே, அசோகவனம் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. அவர் அங்க போனதும் சீதாதேவி கிடைச்சிட்டாங்க. இது வால்மீகி மகரிஷி எழுதினது. நான் எதையும் தனியாலாம் சொல்லவே இல்லை. நீங்க மக்கள் கிட்ட சரி எது தப்பு எதுன்ற குழப்பத்துல இருக்காதீங்கன்னு சொல்றீங்க. दर्द मिले हैं काफी मगर हमने मुस्कुराना नहीं छोड़ा, दर्द मिले हैं काफी मगर हमने मुस्कुराना नहीं छोड़ा, ख्वाब टूटे हैं कई फिर भी हमने जिंदगी से मुंह नहीं मोड़ा, रास्ते रास्ते मुश्किलों से भरे हैं, रास्ते मुश्किलों से भरे हैं फिर भी हमने चलना नहीं छोड़ा, जिंदगी के इन सारी मायूसियों और उतार चढ़ाव में हमने अपनी उम्मीदों से नाता नहीं तोड़ा. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம நம்பிக்கைன்ற விஷயத்தை இழந்துட்டா அதுக்கப்புறம் ஏமாற்றங்கள் அதிகமாயிரும். When we lose hope is when we giving up our life. நீங்க மது அருந்துவது தவறுன்னு சொல்றீங்க. அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குடிகார குடிச்சிட்டு கோயில் வழியா நடந்து போய்கிட்டு இருந்தான். அந்த குடிகார கோயில் பூசாரி கிட்ட கேட்டான், எல்லாத்த விட பெருசு எது? அதுக்கு பூசாரி சொன்னாரு, எல்லாத்த விட பெருசு கோயில்னு. கோயில் பெருசுன்னா அப்ப பூமி என்னன்னு கேட்டான் அவன். அப்ப பூசாரி பூமி தான் பெருசுன்னாரு. பூமி பெருசுன்னா அப்போ சேஷநாகம் பெருசு இல்லையா அப்படின்னா, சேஷநாகம் தான் பெருசுன்னாரு. அப்போ சேஷநாகம் பெருசுன்னா அப்புறம் எப்படி சிவனோட கழுத்துல இருக்கும்னு கேட்டான். அப்போ சிவன் தான் பெருசு அப்படின்னாரு. சிவன் தான் பெருசு. அப்புறம் அவர் எப்படி கைலாசத்துல இருக்காரு? கைலாசம் தான் பெருசு. அப்போ கைலாசம் பெருசுன்னா ஹனுமான் எப்படி கையில தூக்குனாருன்னு கேட்டார். இத கேட்டு பூசாரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. சரி நீயே சொல்லு, இந்த படைப்பிலேயே ரொம்ப பெரிய விஷயம் எதுன்னு சொல்லு. இந்த உலகத்திலே யார் ரொம்ப சிறந்தவங்க தெரியுமா? ஒரு மொத்த பாட்டிலையும் குடிச்சிட்டு 2 கால்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க தான். இந்த ஜோக் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிருச்சு. இத சொன்னதுக்கு அப்புறம் நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். कि नशा शराब में होता तो नाचती बोतल. கண்டிப்பா கண்டிப்பா நானும் ஒரு கவிதை சொல்லவா சார்? சொல்லுங்க. तौहीन न कर शराब को कड़वी कहकर, तौहीन न कर शराब को कड़वी कहकर, जनाब जिंदगी के तजुर्बे उससे भी ज्यादा कड़वे होते हैं. நீங்க குடிச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் தொட்டதில்ல, இனிமே தொடறதுக்கான எண்ணமும் இல்லை எனக்கு. சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றேன், ரொம்ப நல்ல ஸ்லோகம். படிச்சிருக்கீங்களா? नैवं पश्यति जन्मान्धः कामान्धनैव पश्यति, मदोन्मत्त न पश्यन्ति, अर्थी दोषम न पश्यति. இதோட அர்த்தம், நெய்வம் பசந்த ஜென்மாந்தன, பிறவியிலிருந்து கண் பார்வை இல்லாதவங்க பார்க்க முடியாது, பிசிக்கலி பார்க்க முடியாது. காமாந்தனனை பசந்தி,
இச்சைகளால பெரிதும் பாதிக்கப்பட்டவன் அவனாலேயே எதிரில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. ஒருத்தங்களை ரெஸ்பெக்ட் பார்வையில பார்க்க முடியாது. அவனோட பார்வை கெட்டது. அவனால நல்ல விஷயம் பார்க்க முடியாது. அர்த்தி போஷம் நாபச்சத்தி. எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் தான் பண்றது தப்பா சரியா அப்படின்னு எதுவுமே அவன் பார்க்க மாட்டான். ஆனா 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மதோன் மத்தன பஷ்யந்தி. யாருக்கு ஏறி இருக்கோ, யாருக்கு போதை ஏறி இருக்கோ அவங்களாலையும் பார்க்க முடியாது. மது போதையை விட அகங்காரம்ன்ற போதை ரொம்ப மோசமானது. ஈகோன்ற போதை. ஏன் தெரியுமா? ஏன்னா குடிகாரனோட போதை ஒரு ராத்திரியில இறங்கிரும். யாருக்கு இந்த ஈகோன்ற போதை ஏறி இருக்கோ அவங்க முன்னாடி பெரிய பெரிய மேதாவிங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. என்னை விட பெரிய ஆளுங்கன்னு நினைக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரியவன் நினைப்பாங்க. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. कलौराएंगे नगमों की खिलती कलियां चुनने वाले, मुझसे बेहतर कहने वाले, तुमसे बेहतर सुनने वाले, कल कोई मुझको याद करे, क्यों कोई मुझको याद करे, मशरूफ जमाना मेरे लिए क्यों वक्त अपना बर्बाद करे। मैं पल दो पल का शायर हूँ, पल दो पल मेरी कहानी है, पल दो पल मेरी हस्ती है, पल दो पल मेरी जवानी है. நாளைக்கு என்னை விட சிறந்த பேச்சாளர் வரலாம், நாளைக்கு என்னை விட சிறந்த கேட்கறவங்க வரலாம். எந்த விஷயத்தை பெருசா நினைக்கிறீங்க? இந்த ஒரு போதையில இருந்து நான் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்த எந்த போதையும் நான் தொட போறதில்ல. நான் இதுவரைக்கும் யாருகிட்டையும் நீங்க குடிங்க குடிக்காம இருங்க அப்படின்னு யாருகிட்டையும் சொன்னதில்ல. இந்த வார்த்தையை சொன்னதில்ல. ஆனா இதை மட்டும் கண்டிப்பா சொல்லுவேன். உள்ள இருக்கிற ஆன்ம திருப்தியை நாம தேட தொடங்கிட்டா வெளியில இருக்கிற பொருட்கள் நமக்கு சுத்தமா தேவைப்படாது. ஆனா இந்த போதை இருக்கே, ஈகோன்ற போதை, அதை தெளிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க, நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த போதையில நீங்க எப்பவுமே மாட்டிக்க கூடாதுன்னு. உங்களுக்கு கோபம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வராது? நானும் மனுஷன் தானே. நான் கேள்விப்பட்ட நியூயார்க்ல யாரோ உங்க முன்னாடியே சொல்லிட்டாங்களாமே நீங்க நடிக்கிறீங்கன்னு. ஆமா, கண்டிப்பா கோபம் வருது அப்படிங்கிறது சரளமான விஷயம். உங்கள எத்தனை பேருக்கு கோபம் வரும்? அடடா தேங்க்யூ. ஒரு தடவை ஒரு கணவர் அவர் மனைவி கிட்ட கேட்டாரு, உனக்கு என் மேல பயங்கரமான கோபம் வரும்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, நான் டாய்லெட்டோட கமோண்ட கிளீன் பண்ணுவேன். அதுக்கு கணவர், டாய்லெட்டோட கமோண்ட கிளீன் பண்ணும் போது என் மேல உள்ள கோவம் எப்படி குறையும் அப்படின்னாரு. நான் உங்க டூத் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணுவேன். அப்ப அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்டோட பல்லு. சாரி. ஆனா நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ரியாக்ட் பண்றதுனால சிச்சுவேஷன் மாற போறது இல்லைல்ல. அதனால நம்ம யோசிச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம மூளை சூடா இருந்தா ஏதாவது சொல்லி தொலைச்சிருவோம், ஏதாவது பண்ணி தொலைச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மைண்ட் கூலா ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் என்னை பத்தி ஏதோ பேசிட்டாரு, வாய்க்கு வந்ததை பத்தி சொல்லிட்டாரு, நடிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. நான் முதல்ல என் மைண்டுக்கு சொல்லிட்டேன், என்னடா இது, இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் சொன்னது உண்மைதானான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபீட்பேக்ல உண்மை இருந்ததுன்னா நம்ம மாறிதானே ஆகணும். ஒருத்தர் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லும் போது அது உண்மையா இருந்தா அதுக்கு நான் மாறிதானே ஆகணும் இல்லையா? அதுக்காக எனக்குள்ள அந்த கேள்வியை கேட்டேன். 2வது என்ன யோசிச்சேன்னா, அவர் சொல்றது எனக்கு உண்மையா படலையே. எனக்கு உண்மையா படல இல்ல, அப்ப என்னோட ப்ராப்ளம் இல்ல, அவரோட ப்ராப்ளம் தான் அது. நண்பர்களே, அவர் கோவப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு அன்ஹீல்டா இருக்காருன்னு. யாருக்கு ஹீலிங் தேவைப்படுது, யாருக்கு புரிதல் தேவைப்படுது, எதிரில இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, அவருக்கு தான் தேவைப்படுது. அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன். அண்ட் பிராக்டிகலி பிரார்த்தனை பண்றதுனால ஹீலிங் நடந்துராது. பிராக்டிகலாவும் டீல் பண்ணணும்ல. ஒரு தடவைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நம்ம. அதே அடிக்கடி நடந்ததுன்னா நண்பர்களே, அதை நம்ம விடக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க? இஸ்கான்ல இருக்கிறவங்கள பங்களாதேஷ்ல கொன்னுகிட்டு இருக்காங்க, இஸ்கான் கோவில்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒண்ணுமே பேசலையே. உண்மைதான். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா பேசுறேன். இப்போ இங்க இருக்கிற எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கீங்க? பரவாயில்ல, தேங்க்யூ. உங்கள இங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு? வீட்டுல எத்தனை பேருக்கு சண்டை நடக்குது? தேங்க்யூ. உங்கள எத்தனை பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டை நடந்திருக்கு? தினமும். தேங்க்யூ. பாத்தீங்களா, தினமும்னு சொல்றாங்க அவங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கல்யாணம் ஆன 1 வருஷத்துல
கணவன் பேசுவாரு, மனைவி கேட்பாங்க. கல்யாணம் ஆன வருஷத்துல கணவன் பேசுவாரு, மனைவி கேட்பாங்க. 2வது வருஷத்துல மனைவி பேசுவாங்க, கணவர் கேட்பாரு. 3வது வருஷம் 2 பேருமே பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. 2 பேரும் சண்டை போடுறது அவ்வளவு சத்தமா கேட்கும். அதாவது கான்ஃப்ளிக்ட். இது ஒரு கான்ஃப்ளிக்ட் கதை. ஒரு சின்ன வீட்ல இருந்தும் சரி, நாடு கணக்குல இருந்தாலும் சரி, சண்டைகள் நடக்குது. நான் எப்பவும் சொல்லுவேன், யாரு சரி யாரு தப்புன்னு நாம எல்லாரும் சேர்ந்து ஆராயறத விட்டுட்டு எது சரி எது தப்பு அத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வேற எதையோ செய்ய போய் வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அநீதி எங்க நடந்தாலும் அநீதிக்கு எதிரா குரல் கொடுத்தே ஆகணும். டோன்ட் டாக் அபவுட் ஹூ இஸ் ரைட் அண்ட் ஹூ இஸ் ராங். டாக் அபவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இஸ் வயலன்ஸ் ரைட்? இஸ் கில்லிங் ரைட்? இஸ் டேக்கிங் அவே பீப்புள்ஸ் ரைட்? ரைட்ஸ் ரைட்? நோ. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும் யாரு சரி யார் தப்புன்னு? இந்த உலகம் பார்க்காதா யாரு சரி யாரு தப்புன்னு? அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், டோன்ட் கோ பை ஹூ, கோ பை வாட். ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னா அங்க குரல் எழுப்புறது ரொம்பவே முக்கியம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், the world doesn't suffer because of violence of bad people. The world doesn't suffer as much because of violence of bad people. The world suffers because of silence good people right now. அதனால good people don't remain silent. And doesn't meaning silent means supporting the right cause and fighting for justice for wherever the justice that going on, wherever it is. இப்போ நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். நான் குற்றத்தை ஏத்துக்கிறேன். நோ டிஃபென்ஸ். இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இல்ல, இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற குற்றச்சாட்டு யார் மேலனா கௌர் கோபால் தாஸ் மேல. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல லைஃப் ஸ்டைல் கோச் துறவி கௌர் கோபால் தாஸ் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருடைய போதனைகள் இவருக்கே பொருந்தாதது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு கிடையாதுன்னு. மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்றது ரொம்ப சுலபம். உங்க வாழ்க்கையை நாங்க பார்க்கும்போது, அதாவது நீங்க துறவியாகிறதுல உங்க பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்ததில்லை. ஆமா, நீங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை ஒரு துறவியா பார்க்கும்போது அவங்க உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? ஆமா, அவங்க சந்தோஷத்தை நீங்க கண்டுக்கவே இல்லையே. ஆமா, இந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன். நோ டிஃபென்ஸ். இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இல்ல, இந்த குற்றச்சாட்டு மணிக்கட்டுல கைய வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சில பேர் அவங்க கனவுகளுக்காக அவங்க சொந்தங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னும் சில பேர் சொந்தங்களுக்காக கனவுகளை விட்டு விலகி இருப்பாங்க. இல்ல, சில பேர் கனவுகளுக்காக சொந்தங்களை விட்டு விலகி இருப்பாங்க. சில பேர் தன்னோட சொந்தங்களுக்காக கனவுகளை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் கிடைக்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அமையும். கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டே நம்ம சொந்தங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பெரிய பெரிய கம்பெனிஸை நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம இந்தியர்கள் யுஎஸ்ல ஆளுமையா இருக்காங்க. அவங்களும் பல தடவை தங்களோட சொந்தங்களை இழந்துதான் அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. சில பேர் சொந்தங்களோட இருந்துட்டாங்க, அவங்க கனவுகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. சில கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் அது ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ ஒன்னு தப்பு இன்னொன்னு சரின்னு சொல்ல முடியுமா உங்களால? ரெண்டுக்கும் தனித்தனி பயணம் இருக்கு, ரெண்டுக்கும் தனித்தனி பாதைகள் இருக்கு, ரெண்டுக்கும் தனித்தனி கில்ட் இருக்கு. சொந்தத்தை உடைச்சிட்டு கனவுகளை நோக்கி போனவங்க அவங்க சொந்தத்தை உடைச்சிட்டோன்னு கில்ட் இருக்கும். யாரெல்லாம் சொந்தங்களுக்காக அவங்க கனவுகளை உடைச்சிட்டு அங்க இருக்கிறவங்க அவங்க கனவை உடைச்சிட்டோன்னு கில்ட் இருக்கும். இந்த உலகத்துல எந்த மனிதனாவது கில்ட் இல்லாம இருப்பானா? ஏதாவது ஒரு மனுஷன் 100% தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. அதனால வாழ்க்கையோட இந்த யதார்த்தத்தை நாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால இந்த விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். என் அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ, என் அப்பா அம்மா என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, அதுக்காக நான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓடி வந்து நான் உலக நல்லதுக்காக தான் இப்படி ஆனேன் அப்படின்னு. அது வெறும் ஜஸ்டிஃபைட் தான். தட் இஸ் ஜஸ்டிஃபைட் மீன். கண்டிப்பா இல்ல. அப்போ பைத்தியமா இருந்த, உணர்ச்சி வேகம் இருந்தது, மோகம் இருந்தது, எதை பத்தியும் யோசிக்காம கிளம்பியாச்சு. ஆனா அதுக்கப்புறம்
ஒரு விஷயம் உறுதியாச்சு. உங்களோட ஈகோனால நீங்க உங்க அப்பாவையே ரொம்ப நாளா சந்திக்க போகவே இல்ல. ஆமா. நீங்க அவர்கிட்ட பேசல. நீங்க பேசுவீங்களா இல்லையான்னு அவர் ரொம்ப ஏங்கிட்டே இருந்திருக்காரு. ஆமா, உண்மைதான். இந்த கதை அதாவது நான் அப்பா கிட்ட பேசல. 2 வருஷமா நான் பேசவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்துல எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. ஏன்னா எங்க அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. அவர் செயின் ஸ்மோக்கரா இருந்ததுனால அவரோட ஆரோக்கியம் ரொம்பவே மோசமாச்சு. அவர் அந்த ஸ்மோக்கிங் விடணுன்றதுக்காக நான் பல முயற்சிகள் பண்ணினேன். அவரால் அது முடியலங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தினால கையில் எடுக்க வேண்டியதாயிருச்சு. நான் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னேன். பேசுறத விட்டுட்டோம். ஒரே வீட்டில் இருந்தோம். அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருந்தது. என்கிட்ட பேசுப்பான்னு சொல்லுவாரு. நான் மூஞ்ச தூக்கிட்டு வச்சிட்டு இருப்பேன். இளமை துள்ளலாச்சே, நான் பேசுறது தான் சரி அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா என் காலில் வந்து விழுந்தாரு. அப்புறம் அவர் என் காலில் விழுந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு என்கிட்ட அழுதாரு. அப்போ எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அப்பா கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு. அவர் உன்னோட அப்பா, தப்பா கூட இருக்கலாம். இங்க இருக்கிறவங்கள யார் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க சொல்லு? அப்பா அம்மா கையெடுத்து கும்பிட வேண்டியவங்க. இங்க இருக்கிறவங்கள யார் பர்ஃபெக்டா இருக்காங்க நீயே சொல்ல? எல்லாரும் அப்படிதானே? அவர்கிட்ட பேசுப்பான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் என் அம்மா சொன்னதுனால. அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அங்கிருந்து ஆசிரமத்துக்கு ஒரு வருஷமும் பார்க்க போவேன். ஒரு வருஷமும் நான் யோசிப்பேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. ஆனா இவர் சொன்ன மாதிரி ஈகோ இருக்குல்ல உள்ள, நாம சொல்றதுதான் சரின்னு. ஒரு வருஷமும் போவேன். ஆனா மன்னிப்பு கேட்கவே இல்லை. 2009 நான் லண்டன் லெக்சர் டூர்லேருந்து திரும்பி வரும்போது ஒரு நாள் காலையில் 1:30 மணிக்கு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அழுதாங்க. ஸோ அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அப்பாவை பார்க்கும்போது அப்பா என்கிட்ட கேட்டாரு, லண்டன் போய் லெக்சர் கொடுக்கறத எனக்காக கொண்டு வருவியான்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அந்த லெக்சரை நான் பென்ட்ரைவில் போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். என் அப்பாவோட பாடி என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. நான் அவரோட கையில பென்ட்ரைவை வச்சேன். யாரும் பார்க்கல. அப்போ லெக்சர் கொடுத்த பென்ட்ரைவ், அது வெறும் உணர்வுகள் தான். அவர் எங்க எடுத்துட்டு போறாரு? நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் காலில் தலைய வச்சு கொஞ்ச நேரம் அழுதேன். அது இந்த உலகத்துக்கு தெரியல. அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு. சாரி, 1 செகண்ட். நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஐ ஷுட் ஹாவ் நெவர் டன் திஸ் டு யூ. நான் உங்க விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இந்த மன்னிப்பை அவரு எங்க இருந்தாலும் கேட்டிருப்பாரு. ஏன்னா நான் மனப்பூர்வமா கேட்ட மன்னிப்ப, என்னோட மனப்பூர்வமா சொன்னேன். ஈகோவை பத்தி சொல்லணும்னா, இது மற்றவங்களோட ஹைப்போக்ரசி. மற்றவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டு வேற ஏதோ செய்யறது. நான் ஒரு நாளும் துறவியா நினைச்சதே இல்லை. நான் இதுவரைக்கும் என்ன ஒரு பெரிய துறவியா நினைச்சதே இல்லை. நான் என்ன ஒரு தேடுபவனா நினைக்கிறேன். தேடுறவங்க ஒவ்வொரு நாளும் பெட்டரா ஆயிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் முன்னேறுவாங்க. ஒவ்வொரு நாளும் சிறந்தவரா மாறுவாங்க மற்றவங்களை விட. ஈகோவை குறைப்பாங்க. தான் ஈகோ விஷயத்துல ஒர்க் பண்ணுவாங்க. நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லான்னு இருக்கேன் நண்பர்களே. உறவுகள் விலை மதிக்க முடியாதது. बातें कभी ना तू भूलना, कोई तेरे खातिर है जी रहा, तू जहाँ जाए महफूज हो, दिल मेरा मांगे बस ये दुआ. உங்க அப்பா அம்மாவோட பிரார்த்தனை என்ன இருக்கும்? இது வேற கான்டெக்ட்ல இருக்கும் இந்த பாட்டு. ஆனா அவங்களோட பிரார்த்தனை நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒத்துக்காது, வராது, தப்பா நடக்கும்னு தான் இருக்கும். அது நடக்கும், இது நடக்கும்னு உறவுகள் இருந்தா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா, ஆமா, இப்பவே கேட்டுருங்க. இன்னைக்கே கேட்டுருங்க. காக்க வைக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாரோட காலையும் விழுந்து கேட்டுக்கிறேன். நான் இந்த காவி உடைய அணிஞ்சிருக்கிறதுனால நான் ரொம்ப சிறந்தவன்னு சொன்னதே கிடையாது. நான் உங்க எல்லாரோட காலில் விழுந்து உங்க எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிறேன். யார் மேலேயாவது உங்களுக்கு வெறுப்பு இருந்தா தயவு செய்து எடுத்துருங்க. நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு. நாளைக்கு மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வாய்ப்பே கிடைக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அது இங்கே குத்திக்கிட்டே இருக்கும்.
that should I have done it. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் லக்ஷ்மி பூரி அவங்களோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது கௌர் கோபால்தாஸ் மீது. அவர் வாழ்க்கை பயணத்தை பத்தி நாம கேட்டோம், அவர் உபதேசங்களை பத்தி கேட்டோம், அவரோட ஜோக்ஸை பத்தியும் கேட்டோம், அவரோட ஆலோசனைகளை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஃபார்மர் அம்பாசிடர் லக்ஷ்மி பூரிஜி அவர்களின் தீர்ப்பு. நீதிமன்றத்தின் முன் இன்று விசாரணை கௌர் கோபால் மீது நடந்துள்ளது. பல அம்சங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. அவர் மீது விசித்திரமான, இலகுவான, விளையாட்டுத்தனமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. மேலும் அவர் அந்த குற்றச்சாட்டுகளை, அதை எதிர்கொண்ட விதம், அதற்கு பதிலளித்த விதம், அவை இதுதான் முதல் முறையாக கூண்டில் அமர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. மேலும் அவர் அத்தகைய வார்த்தைகளை, நகைச்சுவைகளை, கவிதைகளை மற்றும் என்ன ஆலோசனைகளை பிரம்மையாக உருவாக்கியது. ஆனால் உங்களுக்குள் பல திறமைகள் உள்ளன. ஏனென்றால் நீங்கள் ஒரு அற்புதமான கவிஞர், பாட்டும் பாடுறீங்க, நடிக்கவும் செய்றீங்க, அதோட குருவாவும் இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கீங்க. ஆனா இந்த எல்லா வடிவங்களையும் நீங்க எவ்வாறு சேனல் செய்றீங்களோ, அது நாட்டு சேவையாகவும் சமூக சேவையாகவும் செஞ்சுட்டு வரீங்க. அதோடு இன்று மிகவும் முக்கியமானது என்னன்னா, இளம் தலைமுறைக்கு நீங்க ஒரு விதமான மென்டல் ஹெல்த்துக்காக சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது ஃப்ரீயா, மக்களுக்காக கவுன்சிலிங் பண்றீங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி. நான் இத 4D பர்சனாலிட்டின்னு சொல்லுவேன். 4 டைமென்ஷனல் பர்சனாலிட்டியை உருவாக்குறதுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கறீங்க. உடல் அளவுல, மனதளவுல, அறிவார்ந்த, ஆன்மீக ரீதியில எந்த விதத்துல நீங்க ஆன்மீகத்தை இவங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கீங்களோ அது மிகவும் பாராட்டத்தக்கது. இன்னொரு விஷயத்துக்காக நம்ம ஜட்ஜ் லக்ஷ்மி பூரிய நாம பாராட்டியே ஆகணும். இவங்க தென்னிந்தியாவிலிருந்து எவ்வளவு நல்லா ஹிந்தி மொழி பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்படி ஒரு அற்புதமான நம்பிக்கையோட நம்ம கௌர் கோபால்தாஸ் இளைஞர்களோட வழிகாட்டியா இருப்பாருங்கிறதுல, மக்களுக்கு நல்வழி காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த முறை இன்னொரு புது செலிபிரிட்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள்.